நாம இன்னைக்கு கடலைக்கறி தான் பண்ண போறோம். கறி பண்றதுக்கு 1 கப்பு கருப்பு சுண்டலை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு இறக்கி தனியா வச்சிடலாம். இப்போ அடுப்புல கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 8 போல சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல மாத்தி கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு தனியா எடுத்து வச்சிடலாம். அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட வேக வச்ச கொண்டக்கடலையை தண்ணியோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நடந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து தனியாக வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு அடுப்புல பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு 5 போல சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தாளிச்சதை எடுத்து கடலைக்கறியில் ஊற்றிடலாம். கடலைக்கறியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான கடலைக்கறி ரெடி. இது இடியாப்பம், ஆப்பத்தோட சைடிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.